வெற்றி சக்தி சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம வெற்றி வந்து காரில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க நம்ம சக்தியை. சக்தி உன் முடிவு சொல்லிடி. ஏய், நம்ம போய் ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிப்போம், குடிச்சிக்கிட்டே பேசுவோம் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லி பதனி வாங்கி கேட்குறாங்க அந்த இடத்துல. சரின்னு சொல்லிட்டு பதனி வந்து வாங்குறாங்க. எனக்கு பதனி குடிக்கணும்னு ஆசையாக இருக்குது, பதனி நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது மடக்கு மடக்குன்னு 5-6 வாட்டி வந்து வாங்கி குடிச்சிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து வந்து வெற்றி வந்து கேட்குறாங்க, முடிவு சொல்லிடி. ஏய், குடிச்சிக்கிட்டு இருக்கேன்ல, ரொம்பவே சூப்பராக இருக்குது, அதை கேட்கல, உன்னோட முடிவு என்ன, நிப்பியா மாட்டியா அதை சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு, அண்ணா கொடுங்கண்ணே இன்னொரு ரவுண்டு கொடுங்கன்னு சொல்லி அவங்க மட்டும் குடிச்சிட்டே இருக்காங்க. அப்போன்னு பார்த்து எவ்வளோண்ணா ஆச்சு, 200 ரூபா, சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி வெற்றிக்கிட்ட வந்து 200 ரூபா வாங்கி சக்தி வந்து கொடுத்துட்டாங்க. உடனே வந்து முடிவை சொல்லாமல் நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு ஒன்றும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, இப்போ நம்ம முடிவு சொன்னோன்னா இங்கேயே விட்டுட்டு போயிடுவான். திருப்பியும் வந்து போன இடத்துக்கே நம்ம போனதுக்கப்புறம் தான் முடிவு சொல்லணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, எனக்கு வயிற்று வலிக்குதுடா, அதனால் வண்டி எடுறா சட்டு போட்டுனேன். ஆமாம், காசு இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணு முன்னு தெரியாமல் குடிச்சா அப்படி தான் ஆகுங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. என்னமோ சொன்னீங்க, என்ன சொன்ன, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது வாமிட் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சக்தி. எதுவாக இருந்தாலும் அந்த பக்கம் பண்ணு, இந்த பக்கம்லாம் பண்ணாத, சரி சரிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டு கேஷுவலாக சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து வெற்றியெல்லாம் எப்போல்லாம் திரும்பி பார்க்குறாங்களோ அப்போ மட்டும் வந்து ஐயோ எனக்கு வயிற்று வலிக்குது வயிற்று வலிக்குதுங்கிற மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சக்தி. ஏறின இடத்துலையே சக்தி வந்து அப்படியே இறங்குறாங்க. குடுக்குன்னு உள்ளே ஓடி போகலான்னு பார்க்குறப்ப வெற்றி வந்து கேட்குறாங்க, நீ இங்கேருந்து எந்த உண்மையும் சொல்லாமல் உன்னால் போகவே கூடாது, என்ன செய்யலாம்னு முடிவு எடுத்திருக்க. எங்கள் அம்மாவுக்காக நான் இந்த இதில் நிற்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், யாராலையும் தடுக்க முடியாது, முடிஞ்சால் அவங்க அம்மாவுக்கு செல்வாக்கு இருந்தால் ஜெயிச்சு காட்ட சொல்லு, அவ்வளோதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே வெற்றி வந்து கடுப்பாகி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறப்ப பூஜாவும் சரளாவும் சக்தி என்ன சொல்லுவாளோ எது சொல்லுவாளோன்னு தெரிலங்கிற மாதிரி பட்டமாக இருக்கிறப்ப, ஆமாம் அவெல்லாம் நிற்க மாட்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல வெற்றி. என்னடா அவள் சொன்னாலா இல்லை நீயா சொல்கிறியா அப்படின்னு சொல்லி வெங்கடாய அம்மாவும் பூஜாவும் சரளாவும் குறுக்கி கேள்வியாக கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் நிற்க மாட்டா, இதை ஒன்று அவளா சொல்லியிருக்கலாம் வாய்ப்பு இல்லையேன்னு பூஜா வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல. நீயா சொல்கிறியா இல்லை நீ அவளை நிற்க விட மாட்டேன்னு சொல்ல வரியா, என்ன இவ இப்படியெல்லாம் புத்திசாலித்தனமாக யோசிச்சா நம்ம எங்கேருந்துடா பதில் சொல்கிறதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப, ஆமாம் கண்டிப்பாக அவள் நிற்க மாட்டாமா, எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. ஏய், நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறியா இல்லை அவள் சொன்னாலா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அதான் நான் சொல்கிறேன்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு குடுக்குன்னு ஏறுறாங்க. முதல்ல நான் நின்று ஜெயிக்கிறேன், ஜெயிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு சக்திக்கு இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. வெற்றி வந்து அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஏய், ஏதாவது ஒன்று பண்ணி சக்தியை வந்து நிற்க விடக்கூடாது, என்னென்ன சொல்கிற, நின்றுட்டு போட்டோம், உன் பொண்டாட்டி வந்து இந்த இடத்துல ஜெயிச்சா உனக்கு பெருமிதம் தானே. ஆமாம் பெருமிதம் தான், ஆனால் அம்மா என்ன நினைப்பாங்க, அதனால தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் அம்மாவை பற்றியே யோசிக்கிறியே, மனைவியை பற்றி நீ யோசிக்கவே மாட்டியா. டேய், நான் யோசிக்கிறத விட அவள் கலெக்டர் ஆகணும் தாண்டா எனக்கு ஆசை, அதை விட்டுட்டு சின்ன ஊரில் வந்து இந்த பதவியை வந்து ஜெயிச்சா என்ன ஜெயிக்கலான்னா என்னங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆமாண்ணே, இதுவும் கொஞ்சம் நல்ல அபிப்பிராயம் தான், இந்த ஊரில் வந்து ஜெயிச்சா என்ன பண்ண போகிறாங்க, அண்ணி எப்போதும் நல்லது தான் பண்ணுவாங்க, இருப்பினும் எனக்கு தான் ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ட்ரெய்லர் டீசர்னு விடுவாங்களே, அது மாதிரி வந்து கலெக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பதவியும் வந்து ஊர் மக்களுக்குனா நல்லது வந்து செய்யட்டுமேன்னு சொல்லி கிரி வந்து கேட்டோன்னே, சும்மானு இருறா, அவன் நிற்க கூடக்கூடாது, அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு வந்து ரொம்ப நேரம் வந்து மூளையை போட்டு கசி யோசிச்சுட்டு, ஆனால் அங்கே அப்ளை பண்ணால் மட்டும்தானே நிற்க முடியும், அப்ளை பண்ணுற வரைக்கும் அண்ணியை கூட்டிகிட்டு எங்கேயாவது வெளியில் வந்து போயிடலானே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. சூப்பர் ஐடியா தான், சரி ஐடியா கொடுத்தல, நீயே செஞ்சிரு. என்னது நான் கூட்டிகிட்டு வரணுமா, அண்ணி வந்து எங்களை அடிச்சே துரத்திடுவாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஐடியா கொடுக்க தெரிஞ்சிச்சுல, நான்லாம் முன்னாடியெல்லாம் வந்து நிற்கலாம் மாட்டேன், நீ ஏதாவது பண்ணியோ என்ன பண்ணியோ தெரியாது, நம்ம இடத்துக்கு வந்து சக்தி வந்து கூட்டிகிட்டு வருது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அச்சோ, ஏடா அது இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துட்டேன், என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப அப்படியே கேஷுவலாக வந்து போகிறாங்க. போகும்போது அப்படியே வந்து 4-5 துணியை போட்டு ஒரு பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வெற்றி முன்னாடி. அப்படியே அந்த துணியெல்லாம் வந்து எடுத்து பார்த்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தா அந்த இடத்துல சக்தி இல்லை, வேற யாரோ ஒரு பொண்ணு தான் இருக்காங்க. அந்த பொண்ணு கண்ணா ஆஃப்னான்னு திட்டுது, இது எல்லாம் உன்னோட வேலையானோன்னே 3 பேர் வந்து காதை கரெக்டாக மூடிக்கிட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு போயிடுச்சுண்ணே, என்னால் முடியலண்ணே, தண்ணி கொடுத்து என்னை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு கிரி வந்து தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. டேய், நீ என்ன பண்ணும் எது பண்ணியும் எனக்கு தெரியாது, கண்டிப்பாக வந்து சக்தி வந்தே ஆகணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே மாறு வேஷத்தில் வந்து போகிறாங்க. தாடியெல்லாம் வச்சுட்டு அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க. திணியனும் கிரியும் வீட்டு வாசல் வந்து நிற்கிறாங்க. டேய், நம்ம யார் என்ன எதுவும் தெரியக்கூடாதுல்ல, இப்போ என்ன பண்ணலாம்,
மங்கி குலா போட்டுக்கலாமா? ஏற்கனவே அது மாதிரி போட்டு தான் ஃபஸ்ட்டு பிளான் சொதப்பிச்சு. இந்த வாட்டி மங்கி குல்லாலாம் வேணாம். அப்படியே போகலாம். ஆல்ரெடி நம்ம மார்வேஸ்ட்டில் தானே இருக்கோம். ஆமாம் இல்லை, அதுக்கு எதுக்கு மங்கி குல்லான்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து உள்ளே வந்து போகிறாங்க. பார்த்தா சக்தி வந்து உள்ளே தான் இருக்காங்க. கேஷுவலாக வந்து கடையிலேயே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சக்தி. அப்போன்னு பார்த்து, யாரா நீங்கள், என்னடா இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சிலிண்டர் போட வந்தீங்களாடா, சிலிண்டர் வச்சுட்டு போங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது, என்ன கலாய்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் எடுத்து காட்டுறாங்க. அச்சோ எனக்கு பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வேர்க்கடையில வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு கொடுக்காம சாப்பிட்டது தப்பு தான் சொன்னேன், சூப்பராக இருக்குன்னு திடீர்னு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏய், வந்த வேலையை பார்க்க சொன்னேன், என்னடா பார்க்குற அப்படின்னு சொல்லி கிரி வந்து கேட்டோன்னே, உங்களுக்கு கொடுக்காம விட்டுட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கிரிக்கும் கொடுக்குறாங்க. திடீர்னு வந்து கேட்குறாங்க, வீட்டில் பண்ணதா ரொம்ப சூப்பராக அற்புதமாக இருக்குது, எங்கள் வீட்டிலலாம் பண்ணுறப்ப இந்த டேஸ்ட்லாம் வரவே இல்லையே, நீங்கள் இதில் என்ன மேஜிக் பண்ணுறீங்கன்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லி சமையல் குறிப்பை கேட்டுட்டு இருக்காங்க. டேய், வந்த வேலையை பாடுறா, அண்ணனுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். டேய், இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும், அப்படி இருக்கும்போது இதை மிஸ் பண்ண சொல்கிறியான்னு அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்குடா வந்திருக்கீங்கன்னு சொல்லி கட்டையை எடுத்து டிஷும் பண்ணி திணியனையும் கிரியும் அடித்து துரத்துற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அல்டிமேட் மாசாக முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.